தன் கட்சியில் உள்ளவர்களே இரு தரப்பினர்களாக பிரிந்து அடித்துக் கொள்ள பிரச்சார வாகனத்தில் கையெடுத்து கும்பிட்டபடி அப்பாவியாய் நின்று கொண்டிருந்த அதிமுக வேட்பாளர் என்ன செய்வதென தெரியாமல் திருவென முழிக்கும் நிலை உருவானது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் பிரேம்குமார் பல்லாவரம் தர்கா சாலையில் வாக்கு சேகரித்தார். இதில் மதனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ராஜப்பா என்பவரும் முன்னாள் எம்எல்ஏ தன்சிங் ஆகிய இருவரும் தனது ஆதரவாளர்களுடன் கலந்து கொண்டனர். சிறிது நேரம் கழித்து பிரச்சார வாகனத்தில் ஏறும்போது தன்சிங் மட்டுமே வேட்பாளருடன் ஏறினார். ராஜப்பாவை ஏற்றவில்லை என தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ராஜப்பாவின் ஆதரவாளர்கள் யாரும் பிரச்சார வாகனத்தில் ஏறக்கூடாது என கூறி வாக்குவாதம் செய்ய, பதிலுக்கு தன்சிங் ஆதரவாளர்கள் உங்களுக்கெல்லாம் வாகனத்தில் ஏற அனுமதி இல்லை என கூற இரு தரப்பினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. ஏய் ஓய் என இரு தரப்பினரும் மாறி மாறி சட்டைகளை பிடித்து ஆபாச வார்த்தைகளால் ஆவேசமாக பேச, தன்சிங் ஆதரவாளர்கள் வண்டியை எடுங்க என கூறினர். இந்த வாக்குவாதத்திற்கு மத்தியில் கூட்டத்தில் இருந்த சிலர் பிரச்சார வாகனத்தின் மீது கல்லெறிந்து கண்ணாடியை உடைத்தனர். இதனிடையே ராஜப்பாவின் மகன் நீலமேகம் பிரச்சார வாகனத்தின் முன்புறம் அமர்ந்து கொண்டு இறங்க மாட்டேன் என முறைத்து கொண்டு அடம் பிடிக்க போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். வண்டியை எடுத்த பிறகும் தன்சிங் ஆதரவாளர்கள் திட்டிக் கொண்டே சென்றனர். பிரச்சார வாகனம் சென்றதும் ராஜப்பாவின் ஆதரவாளர்கள் தன்சிங் ஒழிய என எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பினர். இரு தரப்பினரும் பிரச்சார கூட்டத்தில் கலக்கத்தை ஏற்படுத்த, வெறும் வாகனத்தில் ஏற்றாதது மட்டுமே காரணமல்ல என கூறும் கட்சியினர், ராஜப்பாவுக்கும் தன்சிங்கிற்கும் இடையில் கட்சியில் யாருக்கு பலம் அதிகம், ஆதரவாளர்கள் அதிகம் என்ற போட்டி நிலவுவதே காரணம் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராஜப்பா ஓபிஎஸ் அணிக்கு சென்றுவிட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் மீண்டும் இபிஎஸ் அணியில் சேர்ந்ததாகவும், அப்போது கட்சி விட்டு கட்சி தாவும் ஆட்களுக்கு இங்கு என்ன வேலை என தன்சிங் பிரச்சனை செய்ததாகவும் கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.